ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேன். எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடன் நீயும் நான் கொடுக்கும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி சதம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டாம் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 28 இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாயிரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுழுதி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில். இது கால தத்துவ பேர் ஈசனுட்பார்வையாலே முது மூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கற்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரசோ குணந்தமோ குணந்தான் சுத்தமோடு அழுக்கீரிட்டான். சொல்லும் முக்குணமும் மூன்றாய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே.
ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் மறுவும் அவ்யக்தம் தானே மகதத்துவம் ஆகும் அந்த அருள் மகதத்துவந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும் இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் குணங்களிலும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும் அகுணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன் ஈசனுக்கு இது சூழுத்தி இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தமாகும் குணம் ராஜதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராஜ்ய நாமே அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுழுதி காரண சரீரம் சொன்னது மட்டும் மோக முழு குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சுகும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய் ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றாம் காற்றில் தீயாம் கனலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றி வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்றிவற்றின் போக சாதன தனு உண்டாகும் ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூருணர் கருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம் ஞான சாதனம் ஆவி வேடும் சகுண பிரிவினாலே ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம் இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜசன் என்றாவன் இவ்வுடல் மருவும் ஈசன் இரணிய கர்ப்பன் ஆவன் இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சூக்கும சரீரம் இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கணா அவஸ்தையாமே இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கணா அவஸ்தையாமே. தொடங்கிடுச்சு. சடமின் மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் தூல தடுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே 5 பூதமும் 10 அக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம்பாதி விட்டு 4 கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம் தூலமே மருவும் சீவன் சொல்லிய விசுவனாகும் தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட்குடனாகும் தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிர அவஸ்தை தூல கற்பனை இதென்று தொகுத்தது மனதில் கொள்வார் சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே ஆரிய குருவே வேதம் அறிவதெப்படி என்ற கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரிய மிகு சமஷ்டி வியஷ்டியால் வேதமாமே
வனங்கள் போல் வஷ்டி பேதம் வனம் எனல் சமஷ்டி பேதம் சரங்கள் தாவரங்கள் பேதம் தனியுடல் எஷ்டி என்பார் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார் இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் ஈதே கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொற்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானியாவான் செல்புதை மலைக்காலம் போல் தெளிந்த ஆகாசம் போலும் அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய் அறவன்று கயிறென்றார் போல் ஆளன்று தரி என்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண். இது வரைக்கும் பார்த்து கைவல்ய நவநீதத்தில் தாண்டவராய சுவாமிகள் கைவல்யத்துக்குரிய வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கார். நமக்கு எப்படி கைவல்யம் சித்திக்கும், கைவல்யம்னா என்ன, 2 பொருள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று, நிம்மதிக்காக எதையும் யாரையும் எதிர்பாராமல் இருப்பது கைவல்யம். வாழும்போதே எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எப்படி நிம்மதியாக வாழ்வது, மன நிறைவோடு வாழ்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு கைவல்யம்னு பேர். 2வது, மீண்டும் பிறவாமல் இருப்பது. இந்த கைவல்ய நவநீதத்தில் ஆசிரியர் எப்படி நாம் பிறவி சுழலில் இருந்து வெளிவருவது அப்படிங்கிறதுக்கு உபாயத்தையும் சொல்கிறாரு. இப்போ வாழும் போதே மோட்சத்தில் இருப்பது. நமக்கு அத்வைதத்தில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஜீவன் முக்திங்கிற ஒரு பதத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். வாழும் போதே மோட்சம், மற்ற எல்லா இதுலேயுமே இறந்ததுக்கு அப்புறம்தான் ஸ்வர்க்க பிராப்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு ஜீவன் முக்திங்கிற பதம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வாழும் போதே எப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் நிறைவோடு வாழ்வது, எப்படிப்பட்ட கொடுமையான பிராரப்தம் இருந்தாலும் அதனுள் நம்மில் நாம் எப்படி நிறைவாக இருப்பது அப்படிங்கிறதுக்கு உபாயத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதுவும் மிக எளிமையாக. நவநீதம்னா வெண்ணெய்ன்னு பார்த்தோம், எப்படி வெண்ணெய் ஈஸியாக முழுங்கிடலாமோ அதுபோல் நிம்மதிக்குரிய வழியை தாண்டவராய சுவாமிகள் மிகவும் எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. இது இவராக சொந்தமாக இந்த உபாயத்தை கண்டுபிடிக்கலை. இது ஏற்கனவே நம்மளுடைய தேசத்தில் பல மகான்கள் ரிஷிகள் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததை அவர் நமக்குரிய மொழியில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கார். இதுதான் நம்மளுடைய தேசத்தோட பெருமை. நிம்மதிக்குரிய வழி நமக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கு. வழி வழியாக ரிஷிகள் கண்டு உணர்ந்தவைகளை இவர் எளிமையான தமிழ் மொழியில் நமக்காக சொல்லிகிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். எடுத்த உடனே நமக்கு ஒரு பிராரப்தத்தால் ரொம்பவும் அடிபட்டு ஒரு சிஷ்யன் குரு கிட்ட வர்றான்னு பார்த்தோம். எல்லா விதமான கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சுட்டேன், எனக்கு எப்படியாவது நிம்மதி வேணும், உறவுகளால் பொருள்களால் உலகத்தால் எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டுட்டேன். வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி, காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல், தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி, தவணம் 3 அடைந்து அப்படின்னு பார்த்தோம். எல்லா விதமான கஷ்டத்துலேயும் அவன் ஒரு குருவன் நோக்கி வர்றான். வணங்கி நின்று அழுது சொல்வான். குரு கிட்ட சொல்கிறான், எனக்கு எப்படியாவது எனக்கு நிம்மதிக்கு வழி சொல்லுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கேன். அவர் சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபடலான்னு அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்குரிய உபாயத்தை சொல்கிறேன். அவன் சாதாரணமாக கேட்குறான், எனக்கு என்ன தெரியுமே அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, இன்னது தேகி தேகம் இவன் என உணர்வான் யாவன். யார் ஒருவன் இந்த உடலையும் இந்த உடலுக்கு வேறான ஆத்மாவையும் பிரித்து புரிந்து கொள்கின்றானோ, பிரித்து நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலை பார்ப்பவன் நான் அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறானோ அவனால் மட்டும்தான் எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு அந்த நிம்மதிக்கான வழிமுறையை சொல்கிறாருன்னு பார்த்தோம். அவர் எனக்கு தேகத்துக்கு வேற ஒரு தேகின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு உடனே அவர் எல்லாருடைய அனுபவத்தில் இருக்கின்ற விழிப்பு, உறக்கம், கனவு இதை வச்சு அவனுக்கு உபதேசத்தை முதல்ல தொடங்குறார். நீ தூங்கும்போது நல்லா தூங்குனேன்னு சொல்கிற, நல்லா தூங்குனேன்னு அவன் தூக்கத்தை பார்த்தது யார், உன்னுடைய கனவை பார்த்தது யார்,
இந்த விழிப்பு நிலையில் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறது யார்? மூன்றும் ஒரு ஆளா வேறு ஆளா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் யோசிக்க தொடங்கும். அவருக்கு குரு முறையாக உபதேசத்தை பண்ணுறார். இப்போ உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொல்கிறாரு. பார்த்தோம், இந்த பிறவியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா முதல்ல இந்த பிறவி எப்படி உண்டாயிற்று அப்படின்னு தெரியணும். அதுக்காக குரு என்ன செய்கிறாரு, முதல்ல இந்த ஜெகத் எப்படி உண்டாயிடுச்சு, எப்படி நமக்கு பிறவி உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த சிருஷ்டியிலேருந்து தொடங்குறார். ஜெகத்திலேருந்து எப்படி சிருஷ்டி வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த சிருஷ்டி கிரமத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல பிரம்மம் இருக்குன்னு பார்த்தோம். அதிலிருந்து மாயை 3 குணங்கள் வெளிப்பட்டது. 3 குணம் சத்துவம், ரஜஸ், தமஸ். அந்த சத்துவகுணத்திலிருந்து பிரதிபிம்பிக்கிறதாக இறைவன் வர்றாருன்னு பார்த்தோம். ரஜோகுணத்திலிருந்து ஜீவன் வருகின்றான்னு பார்த்தோம். தமோ குணம், இந்த தமோ குணத்தில் 2 சக்தி இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று மறைப்பாற்றல், இன்னொன்று படைப்பாற்றல். முதல்ல படைப்பாற்றல் பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கார். அந்த படைப்பாற்றல், அந்த தமோ குணத்தில் இருக்கின்ற அந்த படைப்பாற்றல் இருந்து பஞ்சபூதங்கள் உண்டாயிற்று அப்படின்பா. இந்த பஞ்சபூதங்கள் தமோ குணத்திலிருந்து தான் மிச்சம் எல்லாமே உண்டாயிருக்கின்றது. இறைவன் வந்துட்டாரு, ஜீவன் வந்தாச்சு, எல்லாரும் காரண நிலையில் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன பாடிலாம் வரல. இப்போ என்ன பண்ணணும், உடம்பெல்லாம் வரணும். காரண சரீரம் மட்டும்தான் இருக்குது. இனிமேல் என்ன வரும் நமக்கு, ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் ஜெகத்தும் வரணும். இதை 3மே தமோ குணத்தில் இருக்கின்ற தமசிலிருந்து வருது. தமசிலிருந்து வருகின்றது. தமசிலிருந்து என்ன வருகின்றது, அந்த பஞ்சபூதங்களில் பஞ்சீகரணம் ஆகின்றது, உலகம் உண்டாயிற்று. தமசில் இருக்கின்ற சத்துவகுணத்திலிருந்து நம்மளுக்கு தேவையான ஞானேந்திரியங்களும் மனது புத்தி உண்டாகின்றது. ஏன்னா இந்த உடம்பு ஒர்க் பண்ணணும், வெறும் உயிர் மட்டும் இருக்குது. இப்போ உயிர் மட்டும்தான் உண்டாயிருக்கு. முதல்ல தமோ குணத்திலிருந்து 2 சக்தி பார்த்தோம். ஒன்று தோற்றமாம் சக்தி, ஒன்று மறைப்பாற்றல். தோற்றமாம் சக்தியிலிருந்து பஞ்சபூதங்கள் உண்டாயிற்று. இந்த பஞ்சபூதங்களில் இருக்கின்ற சத்துவகுணத்திலிருந்து நமக்கு ஞானேந்திரியமும் மனசு புத்தி உண்டாயிடுச்சு. ரஜோகுணத்திலிருந்து நமக்குரிய கர்மேந்திரியங்களும் பிராணனும் உண்டாய். ஏன்னா இந்த உடல் இயங்கணும். சும்மா வெறும் என்ன பண்ண முடியாது, வெறும் உடம்பை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, இந்த உடம்பை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது நம்மளால். வெறும் பஞ்சபூதங்களான அந்த வெறும் உடம்பை மட்டும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது வெறும் கூடு. அப்போ என்ன பண்ணுறோம், பகவான் என்ன பண்ணுறாரு, பஞ்சீகரணம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்களுடைய கலவை பார்த்தோம். நம்ம அந்த 5 பூதங்களும் ஒரு விகிதாச்சாரத்தில் என்ன பண்ணுது, மிக்ஸ் பண்ணதன் காரணமாக என்ன ஆச்சு, நமக்கு இந்த உலகம் உண்டாயிடுச்சுன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கின்ற அந்த அறிவு கருவிகள், மனம், புத்தி, பிராணன், கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் சத்துவகுணத்திலிருந்து ரஜோகுணத்திலிருந்து உண்டாயிற்று. ஒரு ரஃபாக நம்ம பார்த்துட்டோம். இதுதான் இப்போ நான் சொல்லும்போது இதில் என்னென்னலாம் இருக்குது, இந்த ஸ்தூலமான இந்த உடம்பு இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்கு பேர் என்னது, ஸ்தூல சரீரம்னு பேர், பரு உடல்னு பேர். நான் சொல்லும்போது இது என்னெல்லாம் இது கூட சேர்ந்துருக்கு அப்படின்னா, நான் சொல்லும்போது என்னுடைய இந்த பஞ்சபூதமான இந்த ஸ்தூல சரீரம் இருக்கின்றது. அப்புறம் உள்ளே இருக்கின்ற அந்த சூக்ஷ்ம பூதம், சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். அதான் என்னது, ஒரு கரண்ட் வேணும் இல்லையா, ஃபேன் ஓடுறதுக்கு கரண்ட் வேணும். அதுபோல் இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கின்றது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஞானேந்திரியம் இருக்குது, மனசு புத்தி இருக்குது, கர்மேந்திரியம் இருக்குது, பிராணன் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ணும், இந்த உடல் இயங்க முடியும். இப்போ ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு ஒன்று சொல்கிறோம். காரண சரீரம் எப்படின்னா, நம்ம பிறக்கும் போதே நான் உடம்புங்கிற எண்ணத்தோடே தான் பிறக்கிறோம். அதுதான் காரண சரீரம். அஜ்ஞானம் சிருஷ்டி பண்ணும்போதே நமக்கு என்ன இருக்குது, அந்த அஜ்ஞானம் இருக்குது. எல்லாருக்குமே பிறக்கும்போது நான் உடம்புங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். அதான் ஒரு சரீரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அஜ்ஞானத்தை ஒரு சரீரமாக சொல்லி உடனே இந்த சிருஷ்டி சொன்னதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்னது, அத்தியாரோபம்னு பேருன்னு பார்த்தோம். அத்தியாரோபம்னா என்ன, ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினின் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். இப்போ இல்லாத ஒன்றில் வேற ஒன்றை பார்ப்பது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார். நாரூடு பனியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல். கைத்தில் எப்படி இல்லாத பாம்பு தெரிகின்றதோ அதுபோல் இந்த நாமரூபம் இல்லாத
பேர் வடிவம் இல்லாத அந்த மெய்ப்பொருளில் பொய்ப்பொருளின் காட்சி தெரிகின்றது. மெய்ப்பொருளில் பொய்ப்பொருளின் காட்சி தெரிகின்றது. பிரம்மத்தில் ஜெகத்தின் காட்சி தெரிகின்றது. இதுக்கு பேர் என்னது? அத்தியாசம். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை. இதுதான் நம்ம பந்தத்துக்கு காரணம். நம்ம துன்பத்துக்கு காரணம் இந்த அத்தியாரோபம். பாம்பு அப்படின்னு பார்த்துட்டோம், பயப்படுறோம், பக்கத்தில் போக வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு டவுட் இருக்குது, பாம்பா, நிஜமாவே பாம்பா? என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் போய் என்ன பண்ணுறோம்? டார்ச் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறோம் அது கயிறு. இப்போ பாம்பு இல்லை, கயிறுன்னு சரியான ஞானத்தோட புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் அபவாதம். சரியான ஞானத்துக்கு பேர் அபவாதம். இது மெய்ப்பொருள் தான், பொய்ப்பொருள் அல்ல அப்படின்னு புரிஞ்சிக்கிறது அபவாதம். ஐம்பூதம் அல்ல, பிரம்மந்தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது அபவாதம். இந்த அபவாதம் தான் நமக்கு மோட்சத்துக்கு காரணம். அத்தியாரோபம் பந்தத்துக்கு காரணம், அபவாதம் மோட்சத்துக்கு காரணம். சிருஷ்டி சொன்னதுக்கு அத்தியாரோபம். இந்த சிருஷ்டியின் மேல் என்ன பண்ணணும்? நீக்கணும். கற்பனை வந்தவாறு காட்டினோம், காண்பையெல்லாம் சொப்பனம் போலே என்று துணிந்தவன் ஞானியாவான். இப்போ இது கற்பனைன்னு சொல்லிட்டார். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜெகத்து உண்மையில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம என்ன பண்ணணும்? சாஸ்திரத்தில் நிரூபித்து ஆகணும். இப்போ உலகம்னு ஒன்று நம்ம சொல்கிறோம், உலகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இல்லைன்னு சொல்லு. யானே எங்குமாம் பிரம்மம், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் படித்தோம். நம்ம எதில் படிச்சிருக்கோம்? நம்ம பாயிரத்தில் படிச்சிருக்கோம். கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம், யானே எங்குமாம் பிரம்மம், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். இதை 3 சுற்றி தான் நம்ம இந்த நூல் ஃபுல்லாக, இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக வரப்போகுது. இந்த வார்த்தைகளை மறக்கக்கூடாது. வேறு என்ன சிருஷ்டி மறந்தால் கூட கொஞ்சம் சிருஷ்டியில் அப்பப்போ டவுட் வந்தால் கூட தப்பு கிடையாது. 3 விஷயம். யானே எங்குமாம் பிரம்மம், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம், மாய வாழ்வு என்னும் சோகம். இப்போ இதை என்ன பண்ணணும்? அவர் நிரூபித்து ஆகணும். மாய வாழ்வு என்னும் சோகம், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம். இப்போ இதைத்தான் நமக்கு பார்த்துட்ருக்கோம். இதை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு பேர் அபவாதம்ங்கிற வார்த்தையை சொன்னாருன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அபவாதம் பண்ணணும். இப்போ சிருஷ்டிக்கு நமக்கு எத்தனாவது ஸ்லோகத்தில், எத்தனாவது பாட்டிலேருந்து தொடங்கினார்? இப்படி போல் நாம் 28லேருந்து நம்ம சிருஷ்டி தொடங்கியிருக்கார். 28லேருந்து தொடங்கி 42 வரைக்கும் நம்ம சிருஷ்டி எப்படி உண்டாயிற்று, எப்படி இந்த அத்தியாரோபம் உண்டாயிற்றுங்கிறத சொன்னார். இப்போ இனிமேல் அபவாதத்தை 3 பாட்டில் சொல்லி முடிக்க போகிறார். நான் வீடு கெட்டுறது தான் கஷ்டம், இடிக்கிறது ஈஸியாக இடிச்சிடலாம். அதுபோல் இப்போ சிருஷ்டி எப்படி வந்துச்சின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கணும்? சிருஷ்டின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சில சொல்லுது. இது என்னது? காராச்சு என்ன? இப்போ இது கரெக்டாக சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். மிக்சர். இது சீவல். இது மைசூர் பாக். இது லட்டு. இது பக்கோடா. பக்கோடா. இது காராச்சேவு. இது மிக்சர். இது லட்டு. இது மைசூர் பாக். நிஜமாவே வா, நிஜமாவே வா, நிஜமாவே. இது எல்லாமே என்னது? கடலை மாவு. கடலை மாவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெரைட்டி ஆஃப் பேர் வச்சு இன்னும் நிறையா கொண்டு வரணும்னு நினச்சேன். நெய்க்கடலை, பஜ்ஜி, போண்டா எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினச்சேன். என்ன பண்ணுறோம்? நம்ம ஒன்று தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்? வேறு வேறு பேர் கொடுத்துருக்கோம். எதனால் பேர் வருது? அதுக்கு வேறு வேறு ஷேப், அதுக்கு ரூபம், ஒன்றொன்றுக்கும் ஒரு ரூபம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? அது ஒன்றொன்றும் ஒரு பேர்.
இப்போ எது உண்மை? காராச்சேவுங்கிறது உண்மையா, கடலை மாவுங்கிறது உண்மையா, மிக்சருங்கிறது உண்மையா, கடலை மாவுங்கிறது உண்மையா? நமக்கு கடலை மாவு தான் மிக்சராக காட்சியளிக்கின்றது, கடலை மாவு தான் லட்டாக காட்சியளிக்கின்றது, கடலை மாவு தான் காராச்சேவாக காட்சியளிக்கின்றது. அப்போ என்னது? அந்த மெய்ப்பொருள் ஒன்று தான் அது என்னவாகின்றது? பலவாக காட்சியளிக்கின்றது. அபிராமி அந்த அதில் ஒரு பாட்டு இருக்கும், ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாய். அந்த ஒன்று தான் என்னவா இருக்கு? பலவாக காட்சியளிக்கும். இது ஒன்று கடலை மாவு டபக்குன்னு என்ன பண்ண முடியாது, அதான் தானா காராச்சேவா ஆகாது. என்ன வேணும் நமக்கு? இடையில ஒரு சமையல்காரர் தேவை. அது மாதிரி நமக்கு இந்த பிரம்மம் தானா என்ன ஆகாது, இந்த உலகமாக காட்சியளிக்க முடியாது. இப்போ அந்த இறைவனுடைய மாயாசக்தியின் துணை கொண்டு அந்த மெய்ப்பொருள் பொய்ப்பொருளாகிய உலகமாக காட்சியளிக்கின்றது. இப்போ இருக்கிறது என்னது? மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கின்றது, கடலமாவு மட்டும்தான் இருக்கின்றது. மற்ற எல்லாம் என்னது? கூட சேர்த்த நமக்கு ஒரு ரூபம், ஒரு வடிவம் வந்த உடனே அதை நம்ம பிரித்து காட்ட வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒரு பேர் சொல்ல வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு பேர் சொல்ல வேண்டியது. அதுபோல் இப்போ நம்ம திரும்ப பாட்டிலேருந்து வரணும். எப்படி அத்தியாரோபம் தொடங்கணும்? இப்படி போல நாம ரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமா இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்று அறிந்து. கற்பனைனா என்ன? நமக்கு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு வடிவம் வந்ததுனால அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டோம். ஒரு வடிவமும் பேரும் வந்த உடனே என்ன ஆச்சு? நம்ம கடலை மாவுங்கிறது மறந்து போச்சு. அது மிக்சரும் காராச்சேவுமா தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம யோசிக்கிறோம். அதுபோல் இந்த ஜெகத்தை எப்படி நம்ம அபவாதம் பண்ணுறோம்? சிருஷ்டி இல்லைன்னு எப்படி சொல்கிறோம்? நம்ம அந்த காரணத்தை பார்க்கும்போது காரியம் என்பது உண்மையில் இல்லை. உண்மையில் அது மிக்சர் கடலை பூராத்தையும் போட்டு நொறுக்கிட்டேன்னா என்ன, திரும்பவும் கடலை மாவு ஆயிரும், எல்லாத்தையும் போட்டு பண்ணோன்னா. இப்போ அதுபோல் அடுத்த பாட்டை தான் சொல்ல போகிறாரு, எப்படி இதை அபவாதம் பண்ணுறது. காரணத்தை நம்ம எப்போ என்ன செய்கிறோம்? இந்த நாமரூபத்தையே பார்த்துட்ருக்கோம், இந்த காரியத்தையே பார்த்துட்ருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த காரியத்தெல்லாம் இது வெறும் பஞ்சபூதம் தான், ஐம்பூத விகாரம் அன்றோ, செப்பு கற்பனையினால் ஜெனித்த என்று அறிந்து கொள்ளே. இப்போ யார் ஒருவன் இதை அந்த காரணத்தை பார்க்கின்றானோ அவனால் என்ன பண்ண முடியும்? இருப்பது ஒன்றுதான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். போன 46வது பாட்டில் அதான் பார்த்தோம். அறவன்று கயிறென்றார் போல் ஆளன்று தரியென்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞானத்திரம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதங்கள். கைத்தில் பாம்பை பார்க்கறது அத்தியாரோபம், திரும்பவும் பக்கத்தில் போய் கயிறுன்னு பார்க்கறது அபவாதம். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? இதை நீயா புரிஞ்சிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுற? குறவன் சொல் வாக்கியத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு, சாஸ்திரம் குருவினுடைய உதவியை கொண்டு நீ என்ன பண்ணுற? புரிஞ்சுக்கிற. இது புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று. உண்மையில் பஞ்சபூதம்னு ஒன்று இல்லவே இல்லை. பிரம்மந்தான் பஞ்சபூதமாக காட்சியளிக்கின்றது, கடலமாவுதான் மிக்சராக காட்சியளிக்கின்றது. அதுபோல புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று. உண்மையில் இந்த சரீரம் என்று ஒன்று இல்லவே இல்லை, உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை, பஞ்சபூதம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இருப்பது பிரம்மம் ஒன்றே. திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதங்கான். என்ன பண்ணுற? நீ இந்த நாமரூபத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பார்க்கும்போது இருப்பது ஒரு பொருள் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் அபவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த காரண காரியத்தை நமக்கு சொல்கிறாரு. எடுங்க படமும் நூலும். நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள்
உடல் முதல் சுவாபம் ஈராய் ஒன்றில் ஒன்றுதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுவாபம் ஈராய் ஒன்றில் ஒன்றுதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. இதை எக்ஸாம்பிள் சொல்கிறார். நம்ம கடலை மாவு வச்சு பார்த்தோம். இவர் வேறு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறார். படமும் நூலும் போல. படம்னா துணி, நூல்னா தெரியும் நூல். பட் நூலும் ஆடையும் போல செய்த பணியும் பொன்னும் போல. பணினா அணிகலன், நகை. பொண்ணுனா தங்கம், தங்கமும் நகையும் போல. கடமும் மண்ணும், கடமும் மண்ணும் போல. கடமும் மண்ணும் போல ஒன்றாம் காரிய காரணங்கள். 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். படமும் நூலும் போல, பணியும் பொன்னும் நகையும் ஆபரணமும் போல, கடமும் மண்ணும் போல, குடமும் மண்ணும் போல ஒன்றாம் காரிய காரணங்கள். காரியத்துக்கு வேறாக, காரணத்திற்கு வேறாக காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. காரணத்திற்கு வேறாக காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. காரணம் ப்ளஸ் நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு காரியம். இதான் ஃபார்முலா. காரணம் ப்ளஸ் நாமரூபம். கடலமாவு ப்ளஸ் நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு என்னது? மிக்சர், போந்தி, பூந்தி எல்லாம் வந்துடும் நமக்கு. அதுபோல் காரணம், நூல் காரணம், ஆடை காரியம். அதுக்கு என்ன? ஒரு வடிவம் வந்துடும். ஒரு வடிவம் வந்த உடனே என்ன ஆயிடுது? அதுக்கு ஒரு பேர் வந்து. இப்போ உண்மையிலேயே இருப்பது என்ன? நூல் தான் இருக்கு. அது ஆடையாக காட்சி அளிக்கின்றது. அதுபோல் தங்கம் மட்டும்தான் இருக்கு. அது என்னவா காட்சி அளிக்கின்றது? நகையாக காட்சி அளிக்கின்றது. மண்ணு மட்டும்தான் இருக்கு. அது குடமாக காட்சி அளிக்கின்றது. அதுபோல ஒன்றாம், காரணத்திற்கு வேறாக காரியம் என்று ஒன்று இல்லை. அப்போ மெய்ப்பொருள் ப்ளஸ் நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு பொய்ப்பொருள். இப்போ இடையில இந்த மாயா காரியம் எப்படி வந்து ஒரு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 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 சமையல் ஆள் வந்து என்ன பண்ணுறாரு? அதுக்கு ஒரு நாம ரூபத்தை கொடுக்குறார். ஒரு ரூபத்தை கொடுக்குறார். ரூபத்தை கொடுத்தோன்னே என்ன பண்ணிடுறோம்? 2 வடிவம் வந்து அதை என்ன பண்ணுறோம்? அதை பிரித்து பார்க்குறதுக்கு இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துரும். அதுபோல் என்னது? நமக்கு எல்லாமே ஜெகத் முழுவதும் என்னது? வெறும் நாம ரூபம். பரமானந்த சுவாமி சொல்லுவாங்க, வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் ஒன்லி வேர்ட்ஸ் அப்படின்ற. வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் ஒன்லி வேர்ட்ஸ். வெறும் நாமமும் ரூபமும் மட்டும்தான் இருக்கின்றது. உண்மையில் இருப்பது என்னது? அந்த பரம்பொருள் மட்டுமே இருக்கின்றது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காரிய காரணங்கள் உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. அபவாதம்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறார். உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய். இப்போ நமக்கு இந்த சரீரம் பார்த்தோம். ஸ்தூல நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம ஞானேந்திரியங்கள் பார்த்தோம். மனம், புத்தி, கர்மேந்திரியங்கள் பார்த்தோம். பிராணன் பார்த்தோம். இதெல்லாம் நம்மளுடைய நான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? இதை ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயம். ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம்? ஒன்றில் ஒடுக்குறோம். அடுக்கு சட்டி இருக்குது. இப்போ ஸ்தூலமான ஒரு முதல்ல ஸ்தூல உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த உடம்பு. இந்த உடம்பு நான் இல்லை. இந்த உடம்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. பிரம்மத்திற்கு வேறாக இந்த உடல் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதை நீக்கிடுறோம். அப்புறம் அதுக்குள்ளே என்ன பார்க்குறோம்? நம்ம பிராணன்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த 5 கோஷங்கள் நம்ம இப்போ தைத்திரிய உபநிஷத்தில் அதை தான் பார்த்துட்ருக்கோம். நமக்குள்ளே 5 கோஷங்கள் இருக்கின்றது. இந்த ஆத்மாவை மறைத்து கொண்டு 5 கோஷங்கள் இருக்கின்றது. அப்போ அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். ஸ்வபாவங்கிறது அஜ்ஞானம்.
இது ஆனந்தமயனை குறிக்குது. இப்போ உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய்னா வரை இந்த 5 கோஷத்தையும் என்ன பண்ணுறோம், ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது. எப்படி இது வெளியே வந்துச்சோ அப்படியே என்ன பண்ணுறோம், உள்ளே திணிக்கிறோம். இந்த ஏரியல்லாம் இருக்கும் அந்த காலத்தில், ரேடியோலலாம் ஏரியல் இருக்கும் அந்த காலத்தில், நமக்குலாம் தெரியும். நான் இந்தமே வர்ற காலத்துலலாம் தெரியாது. அது என்ன ஆகும், நமக்கு ஒன்றுக்குள்ளே இருக்கும், அப்புறம் ஒன்றை அடக்கிடுறோம், நம்ம அதில் ஒடுக்கி காட்டுறது. அதுபோல் என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது. எப்படி அது வெளியே வந்துச்சோ அதுபோலையே உள்ளே இழுத்துக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது, அபவாதம். ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே அப்படின்னு இதில் ரொம்ப முக்கியமான இதை சொல்லிட்டார். இப்போ நமக்கு முக்கியம் இதில் என்னது, இந்த பிரம்மத்திற்கு வேறாக இந்த ஜெகத் என்று ஒன்று இல்லவே இல்லை. உண்மையில் நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த நாமரூபத்தை பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சத்தியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம். காரியேகி காரணம் பஷ்யேத் பஷாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தத்தோ நஷ்யேத் அவசிஷ்டம் பவேன் முனிகி. எதில் படித்தோம், அபரோக்ஷ அனுபூதியில் படித்தோம். காரியேகி காரணம் பஷ்யேத், காரியத்தில் காரணத்தை பார். காரியேகி காரணம் பஷ்யேத், காரியத்தில் காரணத்தை பார். பஷாத் காரியம் விசர்ஜயேத், அதுக்கு பின்னாடி என்ன பண்ணு, அந்த காரியத்தை நீக்கிவிடு. காரியேகி காரணம் பஷ்யேத், மிக்சரில் கடலமாவை பார். காரியேகி காரணம் பஷ்யேத். பஷாத் காரியம் விசர்ஜயேத், அறிவினால் என்ன பண்ணுறோம், அது மிக்சர் இல்லைன்னு புரிஞ்சுக்கும், அது காரியத்தை நீக்கிவிடு. காரியத்தில் காரியேகி காரணம் பஷ்யத், காரியத்தில் காரணத்தை பார். பின்பு என்ன செய்ய, அந்த காரியத்தை நீக்கிவிடு. காரியேகி காரணம் பஷ்யேத் பஷாத் காரியம் விசர்ஜயேத், அந்த காரியத்தை நீக்கிட்டீன்னா காரணத்துவம் தத்தோ நஷ்யேத். என்ன ஆகுது, அந்த காரணம்ங்கிறது காரணத்துவம் நீங்கி விடுகின்றது, காரிய காரணம்ங்கிறதை நீங்கி விடுகின்றது. அவசிஷ்டம் பவே முனிகி, எது எஞ்சி இருக்கின்றதோ அதுவே பிரம்மம். இந்த உலகத்தில் இந்த பொய்ப்பொருளில் நம்ம என்ன பண்ணணும், மெய்ப்பொருளை பார்க்கணும். திருமந்திர பாடல் நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு 3 பாட்டு நமக்கு எப்போவும் சாமிஜி எப்போவும் சொல்கிற பாடல்கள் 3. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணாதிகள், தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள். இதை நம்ம பார்த்தோம். நமக்கு பனியும் பொன்னும் போல் பார்க்கின், அதுக்குரிய அதே பாட்டு. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம். முதல்ல பார்க்கும்போது எதை பார்க்குறோம், டிசைன் சூப்பர் அப்படிங்கிறோம் நம்ம பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் தான் எத்தனை பவுடுன்னு கேட்போம். முதல்ல என்ன, அது நமக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது என்னது, அந்த டிசைன். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னணி பூஷணம், அந்த நகை என்ன, அது முதல்ல மறைச்சிருது. முதல்ல எதை பார்க்குறோம், ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குது, அந்த டிசைனில் தான். அதுக்கப்புறம் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், நல்ல பக்கத்தில் போய் பார்த்தோன்னா பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். அடுத்து என்ன கேட்குறோம், எத்தனை பவுனுன்னு கேட்குறோம். எவ்வளோ தங்கத்தை பார்க்க தொடங்கி, எவ்வளோ தங்கம் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும். அதுபோல் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள். இந்த ஆத்மாவை என்ன மறைச்சிருக்கு, இந்த உடம்பு, மனசு, புத்தி, பிராணன், அப்புறம் அந்த அஜ்ஞானம் எல்லாம் என்ன செய்யுது, அதை மறைத்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன உடம்புன்னு நினச்சி கவலைப்படுறேன், நான் என்னைய பிராணன்னு நினச்சி கவலைப்படுறேன், நான் என்னைய மனசுன்னு நினச்சி கவலைப்படுறேன், அப்புறம் நான் என்னை புத்தின்னு நினச்சி கவலைப்படுறேன், நான் அறியாமையோடு இருக்கின்றேன் நினச்சி என்ன பண்ணுறேன், கவலைப்படுறேன். தன்னை மறைத்தது தன் கரணாதிகள், தன்னில் மறைந்தது தன் கரணம். புரிஞ்சதுக்கப்புறம் உடம்புன்னு ஒன்று இல்லை, என்ன இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே. மெய்ப்பொருள்தான் மாயையால் பொய்ப்பொருளாக காட்சியளிக்கின்றது. மெய்ப்பொருள்தான் மாயையால். எப்படி ஒரு சமையலால் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இதுக்கு பேர் நாமம் எல்லாம் வருது. அதுபோல மாயையால் மெய்ப்பொருள்தான் இந்த உலகமாக காட்சியளிக்கின்றது. அப்போ உண்மையில் உலகம் என்று ஒன்று இருக்கின்றதா, இல்லவே இல்லை. அதான் சொல்ற நம்ம கற்பனை.
கற்பனைன்னா என்ன, நம்மளோட கற்பனை அந்த மாதிரி கிடையாது, ஒரு தவறான ஒரு எண்ணம். கற்பனைன்னா என்னது, ஒரு தவறான எண்ணம். அது எப்படி வந்து ஒரு பாம்பை பார்த்து ஒரு கைத்தை தப்பாக பாம்புன்னு பார்க்குறோமோ அதுபோல் இந்த மெய்ப்பொருளை நாம் பொய்ப்பொருளாக பார்க்கின்றோம். நிறைய நாம ரூபம் வந்துடுது. ஒன்னொன்றுக்கு ஒரு ரூபம் இருக்குது, ஒன்னொன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. ரூபத்தையும் பேரையும் பார்த்த உடனே நம்ம என்ன ஆயிடுது, நமக்கு அந்த காரணம் ஞானம் கவனிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம விவகாரம் எல்லாம் என்ன இருக்கின்றது, நாமரூபத்தை வச்சு தான் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், இந்த காரணத்தை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மறைக்க வல்லார்கட்கு மாயை மறைய காயமும் இல்லை கருத்தில்லை தானே. மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். மறைபொருள்னா என்னது, மறைஞ்சிருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் மாயையினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுக்கு பஞ்சகிருத்திய பராயணகன்னு சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். என்ன பண்ணுறார் இறைவன், தன்னை மறைச்சி வச்சுருக்கார். உண்மையிலே இறைவனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ண முடியல, நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல. அதை மறைத்து வைத்திருக்கின்றார். அதை அபவாதம் பண்ணும்போது என்ன ஆகின்றது, அது நமக்கு அருளப்படுகின்றது. மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். கரெக்டான பார்த்தோம்னா அது கடலை மாவுன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த டேஸ்ட்லேயும் இதுலையே நம்ம கவனம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு, அது வந்து இது நல்லா இருக்குது, அந்த கடையில் வாங்கின மிக்சர் நல்லா இருக்குது, இந்த கடையில் வாங்கின இது நல்லா இருக்குது. உண்மையில் என்னது, வெறும் கடலை மாவு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கடலை மாவு அந்த சொல்ல மாட்டோம். நம்ம அந்த ஊரில் அந்த கடையில் அதுவும் அத்தனை மணிக்கு போய் வாங்கணும், அப்போ தான் ஃப்ரெஷ் சுட சுட இருக்கும். அடுத்த நாள் போய் வாங்கினீங்கன்னா கூட ருசியாக இருக்காது. அப்படின்னு என்ன பண்ணுறோம், இவ்வளோ காரியம்னு வந்த உடனே அதில் இவ்வளோ விஷயம் நம்ம என்ன செஞ்சிடறோம், சேர்த்து. காரணத்தை பார்க்கும்போது உண்மையில் பேதம் இல்லை, அத்வைத்தம். அத்வைத்தம்னா என்னது, பேதம் இல்லை. காராச்சேவுக்கும் மிச்சம் இருக்கும் பேதம் இல்லவே இல்லை. ஆனால் நாக்கில் போட்டால் பேதம் தெரியுது. இப்போ விவகாரம் பண்ணும்போது பேதம் தெரியும், அறிவினால் பார்க்கும்போது என்னது புரிஞ்சுக்கும். இப்போ ஒருவர் தனித்தனி மனிதர்கிட்ட என்ன இருக்கும், பேதம் இருக்கும் ஆனால் இல்லை, இருக்கும் ஆனால் இல்லை. எப்படி, எந்த திருஷ்டியில் இருக்கும் எந்த திருஷ்டியில் இல்லை, காரிய திருஷ்டியில் பார்க்கும்போது பேதம் இருக்குது, காரண திருஷ்டியில் பார்க்கும்போது பேதம் இல்லை. காரிய திருஷ்டியில் பார்க்கும்போது பேதம் இருக்குது. காரியம்னா என்னது, எல்லாம் ஒரு பக்ஷணமாக இருக்குது. கடலை மாவு எல்லாம் வெறும் கடலை மாவுன்னு பார்த்துட்டா அது அத்வைத்தம். மிக்சர் பவுந்தின்னு பார்த்தோன்னா அது துவைத்தம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேல் வந்து நமக்கு அத்வைத்தம் புரிகிறதுக்கு மிக்சர் பூந்தி கடலை மாவு தான் நமக்கு. இப்போ மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். நம்ம அறிவைத்தான் இந்த மாயை மறைச்சிருக்கு. நம்ம பார்க்குற விதமாக பார்த்தோம்னா நமக்கு அந்த காரணத்தை பார்க்க தொடங்கிட்டோம்னா அந்த காரிய திருஷ்டி வலுவிழந்து போய் ரெண்டையும் அதே சமயத்தில் தான் பார்க்குறோம். தங்கத்தையும் நகையையும் ஒரே சமயத்தில் தான் பார்க்குறோம். தங்கத்தை கவனிக்கும் போது நகையை கவனிக்க மாட்டேங்கிறோம், நகையை கவனிக்கும் போது தங்கத்தை கவனிக்க மாட்டோம். அதே போல் இந்த ஜெகத்தை பார்க்கும்போது பிரம்மத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். ரெண்டையும் சமகாலத்தில் யார் பார்க்கின்றானோ, மறைக்க வல்லார்கட்கு மாயை மறைய, யார் ஒருவன் இந்த மாயையை புரிந்து கொள்கின்றானோ அவனுக்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே, அவனுக்கு மீண்டும் பிறவி இல்லை. யார் ஒருவன் இந்த காரண திருஷ்டியை புரிஞ்சிக்கிறானோ, உண்மையில் உலகம்னு ஒன்று இல்லை, உடம்புன்னு ஒன்று இல்லை, பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு புதுசாக கேட்குறவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னது இது வித்தியாசமாக ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா இது நம்ம ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது நம்மளா சொல்கிற சொந்த சாகித்யம் கிடையாது. இது ஸ்ருதியில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரம்மைவ சத்தியம், பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது. பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா. மித்யான்னு ஒரு பதத்தை சொல்கிறோம். மித்யானா என்னது, அதற்குன்னு சுய இருப்பு கிடையாது. கடலமாவு சத்தியம், மிக்சர் மித்யா.
அதுபோல பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா. இப்போ உண்மையிலே என்னது? பிரம்மந்தான் இருக்கின்றது. அந்த பிரம்மம் ஜெகத்தாக மாயையினால் காட்சி அளிக்கின்றது. அது நமக்கு எதனால் இப்படி நமக்கு தெரியுது அப்படிங்கும்போது அந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? நிறைய உற்பத்தி நம்மளே ஏகப்பட்ட பட்சணை உற்பத்தி பண்ணுறோம். அப்போ பகவான் பண்ணுவார் இல்லையா? அதுபோல் என்னது? இந்த மாயா சக்திக்கு அந்த சிருஷ்டி பண்ணுகின்ற அந்த ஆற்றல் இருக்கின்றது. அதான் போன பாட்டில் பார்த்தோம். காரண உபாதி ஈசன், காரிய உபாதி ஜீவன். இறைவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இதே மாதிரி தான் அவருக்கும் ஸ்தூல சரீரம் இருக்குங்கிறோம், சூக்ஷ்ம சரீரம் இருக்குங்கிறோம். ஆனால் அவருக்கு காரண சரீரம், அவர் அதை ஆள்பவராக இருக்கின்றார். அவர் மாயையினால் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். நாம் மாயைக்கு வசப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவருக்கு தான் சரீரம் அல்லங்கிறது தெரியும். நம்மளை என்ன நினைக்கிறோம்? நம்மளை சரீரமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிறக்கும் போதே நம்ம அந்த சிருஷ்டியில் படைப்பே அப்படித்தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரஜோகுணத்திலேருந்து வந்திருக்கோம். ஜீவர்கள் எல்லாம் ரஜோகுண பிரதிபிம்பம், அதை மறக்கக்கூடாது. இறைவன் சத்துவகுணத்தின் பிரதிபிம்பம், ஜீவர்கள் ரஜோகுணத்தின் பிரதிபிம்பம். அதன் காரணமாக நமக்கு என்ன இருக்குது? அஞ்ஞானத்தோடு நம்ம இருக்கோம். இறைவன் அஞ்ஞானத்தை ஆள்பவராக இருக்கின்றார். நம்ம மாயையினால் வசப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இறைவன் மாயையை ஆள்பவராக இருக்கின்றோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாட்டு. இதுதான் நமக்கு அபவாதம். எப்படி இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவர போகிறோம் அப்படின்னா, பிரச்சனையே இல்லைங்கிற ஞானத்தின் மூலமாக. சாஸ்திரம் என்ன சொல்லுது? உண்மையில் பிரச்சனை என்பது இல்லவே இல்லை. இந்த நாமரூப திருஷ்டியில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். இதை நீ ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருப்பது? பிரம்மம் மட்டுமே அப்படின்னு நீ அபவாதம் பண்ணும்போது உனக்கு பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா. இந்த ஜீவன் பிரம்மமே. இது 3 தான் நமக்கு வேதாந்தத்தில், அத்வைத வேதாந்தத்தில் முக்கியமான வார்த்தைகள். பிரம்மைவ சத்தியம், பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது. ஜெகத் மித்யா, ஜெகத் என்பது, இந்த உலகம் என்பது வெறு தோற்றம், வெறு தோற்றம். பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா. இந்த ஜீவன், நான் ஒரு ஜீவன் நினச்சிட்டு இருக்கேனே, உண்மையில் இந்த ஜீவன் பிரம்மமே. எந்த திருஷ்டியில் சொல்கிறோம்? இந்த காரிய காரணத்தை பயன்படுத்தி இந்த முறையில் நம்ம அபவாதம் பண்ணும்போது, யானே எங்குமாம் பிரம்மம், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம், மாய வாழ்வு என்னும் சோகம். இந்த 3 திரும்ப திரும்ப இதை மறக்கக்கூடாது. யானே எங்குமாம் பிரம்மம், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம். எப்படி நம்ம சொல்கிறோம்? உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று உதித்தவாறே. எப்படி இது சிருஷ்டி வெளியே வந்துச்சோ அது போலயே என்ன பண்ணுறோம்? ஒடுக்கி கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போகிறோம்? எப்படி மிக்சரும் கடலை மாவு, பூந்தியும் கடலை மாவு அப்படின்னு சொல்கிறது மாதிரி என்ன பண்ணுறோம்? இந்த சிருஷ்டிலேருந்து வெளிவந்த எல்லாத்தையும், ஸ்தூல சரீரமும் பிரம்மமே, சூக்ஷ்ம சரீரமும் பிரம்மமே, காரண சரீரமும் பிரம்மமே. என்ன பண்ணுறோம்? இந்த காரியத்தை எல்லாத்தையும் காரணத்திற்கு வேறாக காரியம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. பிரம்மத்திற்கு வேறாக பிரபஞ்சம் என்று ஒன்று இல்லவே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இதை நம்ம ஆழமாக யோசிக்கணும். இன்னும் 1 நாள் 2 நாளில் இது மாறிடுறது. இன்னும் ஜென்மாந்திரமாக நம்ம உடம்புன்னு நினச்சி இந்த உடலோட கஷ்டத்தை எல்லாம் என்னோட கஷ்டம்னு என்ன பண்ணுறோம்? இந்த உண்மையில் பூர்ண மெய்ப்பொருளாகிய நான் என்ன பண்ணிட்டேன்? பொய்ப்பொருளாக நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன்? நீ வேற நான் வேறன்னு நினச்சிட்டு இருக்கேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது? சர்வம் பிரம்மமயம், வேறே சர்வம் பிரம்மமயம். ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பிரபஞ்சம் பிரம்ம காரியம் என்பதை தெரிந்து கொள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதல்ல இந்த பிரபஞ்சம் பிரம்ம காரியம் என்பதை தெரிந்து கொள். காரிய பிரபஞ்சம் முழுவதும் காரண பிரம்மம் வியாபித்துள்ளது. காரியத்தில் முழுவதும் காரணம் வியாபித்துள்ளது. இந்த காரியமாகிய இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அந்த காரியமாகிய பிரம்மம் காரியமாகிய இந்த பிரபஞ்சத்தில் காரணமாகிய இந்த பிரம்மம் நிறைந்துள்ளது. பிரபஞ்சம் என்னும் காரியம் உண்மையில் இல்லவே இல்லை. உண்மையில் என்னது? மிக்சர்னு ஒன்று இல்லவே இல்லை. அது மாதிரி பிரபஞ்சம் என்பது உண்மையில் இல்லவே இல்லை என்று அறிவினால் நீக்கிவிடு.
இப்போ பண்ணும்போது என்னாகின்றது? பிரம்மனுக்கு காரணத்தன்மையும் இல்லை, காரணத்தன்மையும் இல்லை. புரிஞ்சதுக்கப்புறம் சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம், அகம் பிரம்மாஸ்மி, துவம் பிரம்மசி, சர்வம் பிரம்மமயம், பிரம்மைவ சத்தியம், ஜெகத் மித்யா. ஜெகத் என்பது உண்மையில் நாமரூபம் மட்டுமே. நாமரூபத்தை நீக்கிவிட்டால் இருப்பது பிரம்மம் மட்டுமே. இதை புரிந்து கொள்வதுதான் அப்பவாதம். இது ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பாட்டு நமக்கு நல்லா உள்ளே போகணும். புதுசாக கேட்குறவங்களுக்கு நிறைய இனிமேல் டவுட் வரும், எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்னு. நிறைய கேள்வியாக கேட்க போகிறேன். சிஷ்யன் நம்ம சார்பில் நிறைய கேள்வி கேட்பான். ஏன்னா ஸ்ருதியில் சர்வம் பிரம்மமயம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம், கடலை மாவு இதை பார்த்தோம், மிக்சர் பார்த்தோம். இது இதுக்கு பேர் யுக்தின்னு பேர். லாஜிக்காக இதை ப்ரூவ் பண்ணுறது. சும்மா நம்ம எதையுமே கேள்வி கேட்காம எதையுமே நம்ம ஏற்றுக்க போகிறது கிடையாது. இது யாராலையும் மறுக்கவும் முடியாது. இதுதான் சிருஷ்டி வந்திருக்குன்னு சொல்கிறோம். அந்த காரணத்துலேருந்து தான் வந்திருக்கு. காரணத்தின் குணம் காரியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட பேர் யுக்தி, லாஜிக்னு பேர். நமக்கு ஸ்ருதி முக்கியம், யுக்தி முக்கியம், அனுபவம் முக்கியம். இந்த அனுபவ பிரமாணத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஞானிகளுடைய அனுபவத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ இன்றைக்கி நமக்கு இது புரியாமல் இருக்கலாம். நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் இதை பிரம்மத்தை சர்வம் பிரம்மமயம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அவர் சொல்லி கொடுத்துருக்கார். இது எனக்கு அனுபவமாக வரும். இப்போ எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு காலப்போக்கில் நான் என்னுடைய குரு எனக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரோ, அடைவினில் ஒடுக்கி காண்பது அப்பவாத உபாயமாமே. எப்படி அந்த குரு அதை தன்மயமாக ஆக்கியிருக்கார், அந்த ஞானத்தை தன்மயமாக ஆக்கியிருக்கார். அதுபோல் நாமும் அடைவினில் ஒடுக்கி பார்த்தா என்ன தெரியும்? நமக்கும் இது அனுபவமாக ஞானமாக ஆகும். இப்போ ஸ்ருதி முக்கியம், யுக்தி முக்கியம், அனுபவம் முக்கியம். இது ஒரு குரு தானாக சொன்ன விஷயம் கிடையாது. இது காலங்காலமாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் இப்படித்தான் இந்த ஞானம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அத்தியாரோபம்னா தெரிஞ்சிருச்சு, அபவாதம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அத்தியாரோபம்னா என்ன சொன்னோம்? நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல். எப்படி தப்பாக பார்த்தோங்கிறது அத்தியாரோபம். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணம். காரிய காரணத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது அது என்ன? இது அபவாதம். இப்போ முந்தின பாட்டில் சொன்னார், நரனன்று அறவன்று கயிறென்றார் போல், ஆளன்று தறி என்றார் போல் அப்படின்னு நம்ம அதே பாட்டையே நமக்கு அபவாதம் பண்ணணும். அந்த எக்ஸாம்பிளையே நம்ம பார்த்தோம். தவறாக பார்ப்பது அத்தியாரோபம், விசாரம் செய்து சரியாக பார்ப்பது அபவாதம். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்? அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. முக்கியமான ஒரு பாட்டை நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி. எப்படி அத்தியாரோபம் பண்ணோமோ அதே விதத்தில் என்ன பண்ணுறோம்? அபவாதம் பண்ணுறோம். திரும்ப திரும்ப இந்த பாட்டு புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஏற்க முடியாதா இருக்கலாம், புதுசாக இருக்கலாம். எப்படி மெய்ப்பொருளில் பொய்ப்பொருள் கற்பிக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம். திரும்பவும் அதை எப்படி சரியான பார்வையின் மூலமாக இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே பொய்ப்பொருள் வடிவாக நமக்கு மாயையால் காட்சியளிக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்து 48 சிஷ்யன் இன்னொரு கேள்வி கேட்குறான். ஏற்கனவே பார்த்தோம், சிருஷ்டி இன்னும் டேபிள் மறக்கக்கூடாது மைண்டில். ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திலிருந்து இறைவன் வர்றாருன்னு பார்த்தோம், ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் வந்தாருன்னு பார்த்தோம். தமோ குணத்தில் 2 சக்தி இருக்குன்னு படித்தோம். ஒன்று தோற்றமாம் சக்தி, இன்னொன்று மறைக்கும் சக்தின்னு பார்த்தோம். மறைப்பாற்றல், படைப்பாற்றல்னு பார்த்தோம். இப்போ இந்த படைப்பாற்றலில் இருந்து தான் என்ன வந்துச்சு? இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் வந்துச்சின்னு பார்த்துட்டோம். பஞ்சீகரணம் எல்லாம் அந்த தோற்றமாம் சக்தியிலேருந்து வந்துச்சு. இப்போ சிக்ஷனுக்கு இன்னொரு சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். டீச்சர் எடுங்க டீச்சர். தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர், 2 சக்திகள் என்றீரே. மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா, கேடர குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வீர்.
தூடனை தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடர குருவே என்ன கிருபையோடு அருளி. ரெண்டு சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே, தோற்றமாம் சக்தியிலிருந்து தான் இந்த உலகம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த மறைப்பாற்றல் அதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்குறான். தூடனை தமத்தில், தூடனைனா தூஷணை, தூஷிக்க வேண்டியனா இந்த தமத்தில் தமோகுணம், இந்த தூஷிக்க வேண்டிய இந்த தமோகுணத்தினால் உண்டான தோற்றமாம் சக்தி, இந்த படைப்பாற்றல், அதுக்கு பேர் விக்ஷேப சக்தின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், தோற்றமாம் சக்தின்னு இவர் தமிழில் சொல்லியிருக்காரு. அந்த படைப்பாற்றல் செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர். இந்த தோற்றமாம் சக்தி என்ன செய்து பல தோற்றங்களை உண்டாக்குகின்றது. ஏஷனா ஆசை ஏற்கனவே பார்த்தோம். 3 ஏடனைகள், ஏடனை 3 அப்படின்னு பார்த்தோம். பொன், நிலம், மாதர், ஆசை, 3 விதமான ஆசைகள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏஷனான ஆசை. இப்போ இந்த தோற்றமாம் சக்தி எதனால் படைக்கப்பட்டதுன்னா ஆசையினால் படைக்கப்பட்டது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அந்த இறைவன் நான் பலவாக ஆவேனாகன்னு சொல்லிட்டு என்ன ஒரு பகுஸ்யாம் பிரஜா ஏதி சோ காமயத்தை, அந்த இறைவன் ஆசைப்பட்டார், நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு, அந்த ஆசையின் காரணமாகத்தான் இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டது. அந்த ஆசைக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆசை எல்லாம் உள்ளே நிற்குது. இப்போ நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க நம்மகிட்ட, இதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு, இப்படி எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துரு, இப்படி ஒரு கார் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. வந்து அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம பட்ஜெட்லாம் போடணும், நம்ம எப்படிலாம் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறது. அதுபோல் நம்மளுடைய ஆசையெல்லாம் என்னவா இருக்குது, அந்த பீஜ ரூபத்தில் இருக்குது எல்லாமே. நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பகவான் என்ன பண்ணுறாரு, அதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால என்னாகின்றது, இந்த சிருஷ்டி உண்டாகின்றது. ஏடனை விகாரம் சொன்னீர், அந்த ஆசையின் காரணமாக இந்த பஞ்சபூதத்தில் மாற்றம் உண்டாயிற்று. அதனால் இந்த தோற்றமாம் சக்தி, அந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ இறைவனுடைய ஆசை, இறைவனுக்குலாம் ஆசை ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. பிள்ளைங்களாம் லிஸ்ட்டு போடுங்க இல்லையா, அது மாதிரி வந்து இது வாங்கணும், இது வாங்கணும்னு நமக்கு ஏற்றார் போல, நம்மளுடைய ஆசைகளுக்கு ஏற்றார் போல இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு ஒன்றும் சொந்தமாலாம் ஒன்றும் கிடையாது. அந்த படைப்பாற்றலை பயன்படுத்தி என்ன பண்ணார், இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்ன இருக்குது, 2 சக்திகள் என்றீரே, 2 சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே, மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. அந்த மறைப்பாற்றல், அந்த மூடலாம் சக்தி, அதுக்கு பேர் ஆவரண சக்தின்னு பேர். அதை பற்றியும் அதன் மோகம்னா என்னது, அது நம்மளுடைய அறிவை மயக்கி வச்சிருக்கு. அந்த தமோகுணத்தில் இருக்கின்ற அந்த 2வது சக்தி, அந்த மறைப்பாற்றல், பஞ்சகிருத்தியத்தில் பார்த்தோம் நம்ம, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். என்னத்தை மறைச்சி வச்சிருக்கு, அந்த பொய்ப்பொருள் மெய்ப்பொருளை மறைச்சிட்ருக்கு. என்ன பண்ணுது, நம்மளுடைய அறிவை மறைச்சிருக்கு, நம்ம விவேகத்தை மறைச்சிருக்கு. நிலையானது எல்லாத்தையும், நிலையில்லாததை நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எதெல்லாம் நமக்கு நிலையானது, கண்ணீர் அஞ்சலிலாம் பார்க்குறோம், எக்கச்சக்கமாக ஒட்டி போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனாலும் கோடி கோடியாக சேர்க்குறதுல என்ன, எதையுமே ஒன்று கூட தூக்கிட்டு போகவே முடியாது, யாருமே கொண்டு போக முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுறோம், வேணும்னு என்ன பண்ணுறோம், 10 ஜென்மத்துக்கு கூட சேர்த்து வைக்கிறாங்க பார்க்குறோம் நம்ம. ஆனாலும் திருப்தி இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். அது என்னது, விவேகம் இல்லாத. நிலையானது என்னது அப்படிங்கிறது தெரியல. தர்ம அதர்ம விவேகம் இல்லை. எது நிலையானது எது நிலையற்றதுங்கிற அந்த விவேகம் இல்லை. எது சத்தியம் எது மித்தியாங்கிற விவேகம் இல்லை. அது என்ன பண்ணுது, அந்த மோகம் அறிவில் மயக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. கேடர குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வீரே. கேடு அற, என்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கள். நான் எடுத்தோன்னே என்ன சொல்கிறேன், உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொன்னேன்.
உனக்கு எந்த துன்பமும் இல்லை. இப்போ இதே மாதிரி சொல்கிறான், எனக்கு எந்த துன்பமும் இல்லாமல் இருப்பதற்காக எனக்கு அந்த மோகமாம்ச, அந்த மயக்கத்தை உண்டு பண்ணும் அந்த சக்தி. இப்போ இது வரைக்கும் நம்ம தோற்றமாம் சக்தி பண்ணி சொல்லிட்டோம். இப்போ இனிமேல் அந்த மறைப்பாற்றலை பற்றி எனக்கு சிறிது நன்றாக விளக்குவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆழமான விஷயத்தை கேட்குறேன். தோற்றமாம் சக்தி பற்றி நம்ம படிச்சுட்டோம், அத்தியாரோபம் படிச்சுட்டோம், அப்பவாதம்னா என்னன்னு படிச்சுட்டோம், அதை எப்படி அப்பவாதம் பண்ணுவது, இந்த ஜெகத் எப்படி உண்டாயிற்றுன்னு பார்த்தோம், இந்த மாயையினால் இந்த ஜெகத் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம், இந்த ஜெகத்தை எப்படி நாம் அறிவினால் நீக்குவதுங்கிறதை பார்த்தோம். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயம் ஆமை. 2 பாட்டு வேறு கையில் என்ன ஃபுல்லாக மறந்தாலும் கூட பரவாயில்ல. இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினால் ஜெனித்த என்று அறிந்து கொண்டு. எப்படி இந்த அத்தியாரோபம் உண்டாயிடுச்சு, எப்படி இதை அபவாதம் பண்ணுறது, இது 2 பாட்டு கண்டிப்பாக மறக்காமல் இருக்கணும். ஏன்னா கடைசியில் முடிக்கும்போது மறவாதேன்னு சொல்லி தான் முடிக்க போகிறேன். இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், கொஞ்சம் சாஸ்திரத்தில் கொஞ்சம் பரீட்சை இருக்கிறவங்களுக்கு இந்த நூல் வந்து அப்படியே ஒரு என்ன சொல், நிஜமாகவே அல்வா லட்டு அல்வா என்ன போடுறதுன்னே அத்தனையும் அவ்வளோ ரசிக்க முடியும் நம்ம. ஏன்னா இவ்வளோ எளிமையான பாட்டு மூலமாக நமக்கு மறக்கவே மறக்காதபடி படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காய். இது மாதிரி எளிமையாக சொல்லி கொடுக்கவே 500 வருஷத்துக்கு முன்னாடி, 500 தானே டீச்சர், 500 வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு எளிமையான தமிழில் நமக்கு 50 வரைக்கும் இப்போ இவ்வளோ ஒரு எளிமையாக நமக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக எளிமையாக சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்து இனி எப்படி இந்த மயக்கத்தில் போய் நம்ம சிக்கிட்டு இருக்கோம், எப்படி நம்ம அறிவு நம்மை மயக்குகின்றது, அந்த மூடலாம் சக்தி எப்படி நம் அறிவை மயக்குகின்றது அப்படிங்கிறத பற்றி அடுத்து வர கிளாஸில் பார்க்க போகிறோம். நம்ம இதை பாராயணம் பண்ணிடுவோம். 47 படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கி மண்ணும் படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுவாபம் ஈராய் ஒன்றில் ஒன்றுதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாம். தூஷணை தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொல்லி 2 சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.